மறந்தும் கூட ஜனவரி மாதம் 26ஆம் தேதியை தவறவிடாதீர்கள். அன்று வளர்பிறை அஷ்டமி வருகிறது. தெரியாமல் கூட இந்த 3 தவறுகளை அன்று செய்து விடாதீர்கள். அப்படி செய்தால் உங்களது வீட்டின் நிதி நிலைமை தலைகீழாக மாறிவிடும். உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவை லைக் செய்யுங்கள். உங்களது இஷ்ட தெய்வத்தின் அருள் இருப்பதால் தான் இந்த பதிவையே பார்க்க முடிகிறது. வளர்பிறை அஷ்டமி என்பது அமாவாசைக்கு பிறகு வரும் 8வது திதியாகும். இது பைரவர் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. இந்நாளில் பைரவரை வழிபடுவது தடைகளை நீக்கி வெற்றியை தரும் என்பது நம்பிக்கை. அன்று தெரியாமல் கூட இந்த 3 தவறுகளை செய்து விடாதீர்கள். முதலாவதாக, வீட்டின் மூலைகளில் சிலந்தி வலை இருக்கக்கூடாது. மாலை நேரத்தில் வீட்டை பெருக்குவதோ குப்பையை வெளியே கொட்டுவதோ ஐஸ்வர்யத்தை வெளியேற்றும். இரண்டாவதாக, பழைய அல்லது கிழிந்த துணிகளை அன்று தானம் செய்யாதீர்கள். இது சுக்கிர பலத்தை குறைத்து நிதி நெருக்கடியை உண்டாக்கும். மூன்றாவதாக, திருமணம், பந்தக்கால் நடுதல் போன்ற விசேஷங்களை தவிர்ப்பது நல்லது. அஷ்டமி திதியில் அடியெடுத்து வைத்தால் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது பழமொழி. அன்று ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமஹா என்ற மந்திரத்தை சொல்லி வழிபட செல்வ நிலை உயரும். 8 திக்கும் லாபம் பெருக இந்த வீடியோவை 8 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு